அப்பா வீட்டை விட்டு போனாரா இல்லையா? என்ன உளறு? வீட்டை விட்டு ஏன் போக போறாரு? அவர் வேலை விஷயமா தான் போயிருக்காரு. அம்மா, பாண்டி ஏன் என்கிட்ட அப்படி சொன்னா? அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது கேட்டானாமே. அப்பா மீராவால தான் வீட்டை விட்டு போயிட்டாராமே. அம்மா சொல்லுங்கம்மா. ரன்வீர், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ ஏன் தேவையில்லாம எதையும் உளறிட்டு இருக்க? வேலை நேரத்துல ஓ என்ன வேலை செய்ய விடு. அம்மா, என் மேல சத்தியம் பண்ணுங்க, அப்பா மீரா ஆளதான் வீட்டை விட்டு போலன்னு. நான் இப்பயே போய் பாண்டியோட முகரையை பேத்துட்டு வரேன். நீங்க ஒரே ஒரு வாட்டி என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அப்பா மீரா ஆள நகரத்துக்கு போலன்னு. சத்தியம் பண்ணுங்கம்மா. பண்ணுங்கம்மா, நீங்க என் மேல சத்தியம் பண்ணியே ஆகணும். ரன்வீர், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்படி இல்ல, சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ரன்வீர், போதும். நீ கேள்வி கேட்டதெல்லாம் போதும், நிறுத்து. ஒரு வாட்டி சொல்லிட்டல உங்க அப்பா வேலை விஷயமா தான் போயிருக்காருன்னு. நீ போய் விளையாடு, என்னையும் வேலை செய்ய விடு. அம்மா ஏன் என் மேல சத்தியம் பண்ணல? அத்தை, 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 என்னாச்சு? என்கிட்ட கேள்வி கேக்குறாத. அவ என்கிட்ட மீராவை பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காத. யார பத்தி கேள்வி கேக்குறாங்க ரத்னா? அத்தை, ரன்வீருக்கு பாண்டி எல்லாத்தையும் சொல்லிட்டானோ. நாட்டாம மீரா வலதான் ஊரை விட்டு போயிட்டாருன்னு. அட பாவி, அந்த முட்டாள் பாண்டி எதுக்காக இதெல்லாம் ரன்வீர் கிட்ட சொன்னா? அவன் இன்னும் துரத்திக்கிட்டே இருக்காத. அவன் மேல சத்தியம் பண்ண சொல்றா, இது உண்மையா இல்லையான்னு. நீ ஏதாவது சொல்லிட்டியா? இல்ல அத்தை, நான் என்ன சொல்லுவேன்? நான் அங்க இருந்து வந்துட்டேன். நான் அவகிட்ட போய் சொல்லிட்டேன். அந்த பாண்டி சொன்னது அத்தனையும் போய் மீராவால உங்க அப்பா ஊரை விட்டு போல, அவர் வேலை விஷயமா தான் போயிருக்காருன்னு சொன்னேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்ப என்ன பண்றது அத்தை? ரன்வியோட கண்ணுல, அவன் கண்ணுல கேள்வி இருக்காத. என்ன பார்த்து கேள்வி கேக்குறான், என்ன சந்தேகப்படுறான். அம்மா அம்மா என்கிட்ட போய் சொல்றாங்கன்னு. இப்போ நான் என்ன பண்றது? அது எத்தனை நாள் அவகிட்ட போய் சொல்றது? எப்படி அவனை சமாளிப்பேன்? கொஞ்சம் அமைதியாரு. எல்லாம் சரியாயிடுமா? நீங்க ரன்வியோட முகத்தை பாக்கல அத்தை? அவ உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவான். மீரா என் பொண்ணு இல்ல நம்ம தெரிஞ்சுக்குவான். நான் பெத்த பொண்ணு இல்ல நம்ம தெரிஞ்சுக்குவான். எந்த மீரா மேல இவன் இப்ப உயிரிய வச்சிருக்கானோ அந்த மீரா அவ கூட பிறந்தவ இல்லன்னு தெரிஞ்சுக்குவாத்த. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன கொஞ்சம் எப்படி நீ பதட்டமா இருந்தனா எல்லாமே பிரச்சனையாயிடும். அப்புறம் நம்மளால சமாளிக்க முடியாது. இங்க பாரு, நம்ம இது வரைக்கும் பொய்ய உண்மையாக்கிட்டே வந்தோம்ல. இதுக்கப்புறம் நாம நிச்சயம் ஏதாவது பண்ண ரத்னா. ரன்வீருக்கு இதை என்னைக்கும் தெரிய விடக்கூடாது. மீரா அவனோட சொந்த தங்கச்சி இல்லைங்கிறத அவனுக்கு என்னைக்கு தெரிய விடக்கூடாது. நீ மீராவோட அம்மா இல்லைங்கிறத அவனுக்கு தெரிய விட வேண்டாம், சரியா? நான் சொல்றத கேளு, கவனமா கேளு. நாம 2 பேரும் நாட்டாமைய போய் பார்த்து அவர்கிட்ட பேசலாம். இனிமே நம்ம ரன்வீர் கிட்ட அவங்க பையன் பாண்டிய இந்த மாதிரி எதையும்